கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை சங்கீதம் 55 அதிகாரம் 18 திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே இந்த அருமையான வசனத்தோடு நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் பலர் நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடலாம். இனி கூட்டம் கூட திட்டமிட்டு கொண்டிருக்கலாம். உங்கள் வேலை ஸ்தலங்களில் உங்களோடு கூட பணிபுரிகிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடலாம், கூட்டம் கூட திட்டமிட்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல வேளைகளில் இப்படிப்பட்ட ஜனங்கள் நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடலாம், கூட்டம் கூடி கொண்டிருக்கலாம், திட்டமிட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை கைவிட மாட்டார். நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடலாம், ஆனால் கர்த்தரோ நமக்கு நேரிடும் போரை நீக்குவார். நமக்கு விரோதமாய் கூட்டம் கூட திட்டமிடுகிற அந்த திட்டங்களை கர்த்தர் முறியடிப்பார். நமக்கு விரோதமாய் நம்மை வீழ்த்த, நம்மை தள்ள, நம்மை தோல்வியின் பாதையில நடத்த திட்டமிடுகிற, திட்டம் தீட்டுகிற எல்லா திட்டங்களையும் கர்த்தர் முறியடிப்பார். நமக்கு எதிராய் வாய்க்காமல் போக கர்த்தர் காரியங்களை செய்வார். அவர் நமக்கு சமாதானத்தை தருவார், அவர் நமக்கு சந்தோஷத்தை தருவார். நம் விரோதமாய் கூட்டம் கூடுகிற இந்த ஜனங்களை பார்த்து கலங்காமல், திகைத்து போகாமல், பயந்து போகாமல் விசுவாசத்தோடு பேச வேண்டிய ஒரு வார்த்தை, கர்த்தர் என் போரை நீக்குவார். கர்த்தர் எனக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா காரியங்களையும் நீக்குவார். கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். எனக்காய் யுத்தம் பண்ணுகிறவர் எனக்காய் யுத்தம் பண்ணி வெற்றியை எனக்கு கொடுப்பார். எனக்கு விரோதமாய் கூட்டம் கொடுக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் பார்த்து கொள்வார். எனக்கு வெற்றியை கொடுப்பார், எனக்கு சமாதானத்தை கொடுப்பார், எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். இந்த வார்த்தையை நாம் பேச வேண்டும். கூட்டம் கொடுக்கிற ஜனங்களை குறித்து பயப்படாதபடிக்கு, அவர்களை குறித்து கலங்கி பேசாதபடிக்கு என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் யுத்தம் பண்ணுவார். எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் முறியடிப்பார். எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா நாவுகளையும் கர்த்தர் முறியடிப்பார் என்று பேச வேண்டும். அப்படியே நாம் பேசும்போது, விசுவாசத்தில் பலனுள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். எவ்வளோ பெரிய கூட்டம் நம் விரோதமாய் கூடினாலும், எத்தனை ஜனங்கள் நம் விரோதமாய் எழும்பி வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். எங்கள் விரோதமாய் கூட்டம் கூடுகிற ஜனங்களை நீர் பார்த்து கொள்வீர். எங்கள் விரோதமாய் கூட்டம் கூடி ஆண்டவரே எங்களை அழிக்க, எங்களை வீழ்த்த, எங்களை தள்ள அவர் போடுகிற எல்லா திட்டங்களையும் நீர் முறியடிக்க வல்லவர். நீர் அவர்களை பார்த்து கொள்வீர். நீர் எனக்காய் யுத்தம் பண்ணுவீர். நீர் எனக்காய் ஜெயத்தை பெற்றுக் கொடுப்பீர். எனக்கு நீ தருவது சந்தோஷத்தை, எனக்கு நீர் தருவது சமாதானத்தை. உம்மை மாத்திரமே நான் நோக்கி பார்க்கிறேன். நீர் என்னை கைவிடுவதில்லை, என்னை விட்டு விலகுவதில்லை. என்னோடு கூட துணை செய்கிறவர். என் கேடகம் நீர் ஆண்டவரே, என் அரண் நீர், என் பாதுகாப்பு நீர் அப்பா. நீர் என்னோடு கூட இருக்கும்போது நான் எதற்கும் அஞ்சிடேன், யாருக்கும் ஆண்டவரே நான் பயப்படேன் அப்பா. நாளும் கரத்தில் கொடுக்கிறேன். நீர் எனக்காய் காரியங்களை செய்வீராக. எனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நீர் முறியடித்து எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவீராக. உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கிறேன். இந்த நாளும் கரத்தில் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து இந்த நாளிலே உங்களை நடத்துவாராக. ஆமென்.